நமசிவாய. அன்பு நிறைந்த வணக்கங்கள். அருணாச்சலம் ஜோதிடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கப் போற பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கப் போகுது? மிதுன ராசி அன்பர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த பதிவுல சொல்லிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு முக்கியமான சில வாய்ப்புகள் காத்திருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பலன்களை பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். அது உச்சபலத்துடன் இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்துள்ளார். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மாசம் ரொம்ப ஒரு சிறப்பான மாசம் சார். இத கொஞ்சம் பர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் தீரும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடியது தனஸ்தானம் சொல்லுவோம். பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த தனக்காரகன் உச்சம் பெற்று வேற இருக்காரு. அப்ப இந்த டைம்ல நீங்க பணம் விஷயங்களுக்கு முயற்சி செய்வது சிறப்பு. இப்ப நிறைய மிதுனராசி என்பர்களுக்கு எனக்கு பணம் இருந்தா நான் இந்த வேலைய செஞ்சிருவேன். பணம் இருந்தா நான் இந்த பிசினஸ் பண்ணிடுவேன். பணம் இருந்தா எனக்கு இந்த பிரச்சனைய தீர்த்துருவேன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அதற்கான முயற்சிகள் செஞ்சு எதுவும் நடக்காம இருக்கு சார். எங்க சார், எங்க பணம் கேட்டாலும் அப்புறம் வா, நாளைக்கு வா, அடுத்த நாள் வான்னு சொல்றாங்க. ஒன்னும் நடக்க மாட்டீங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாசம் அதற்கான முயற்சிகள் செய்வது சார். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்றீங்க வச்சுக்கங்களே. நீங்க சும்மா யாருட்டையே பேசி இருப்பீங்க. சரி பேப்பர்ஸ் குடுங்க பார்க்கலாம்னு இருப்பாங்க. கண்டிப்பா அதற்கான முயற்சிகள் பண்ணீங்கன்னா உடனே கிடைச்சிரும். இல்ல யாருகிட்டையாவது பணம் கேட்டிருக்கீங்க. ஒரு இன்ட்ரெஸ்டுக்கே இருக்கட்டும். இல்ல ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கீங்க. இல்ல உங்க குடும்பத்தில யாரிட்டையாவது எனக்கு இந்த பணம் தேவைப்படும்னு சொல்லியிருக்கீங்கன்னா, அவங்க மூலயமா உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான அற்புதமான ஒரு சூழல் இந்த மாசத்தில அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதேபோல வேலையில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா இந்த மாதம் வேலை மாறணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா இம்மீடியட்டா அதுக்கான முயற்சிகள் ஆரம்பிச்சிருங்க. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. மிதுன ராசி அன்பர்கள் இந்த மாசம் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். நான் ஒரு 6 மாசம் ட்ரை பண்றேன் சார், 1 வருஷமா ட்ரை பண்றேன், கிடைக்கலன்னு சொல்றவங்க கூட இந்த மாசம் நீங்க பர்ஃபெக்ட்டா ஒரு இடத்துல வேலைக்கு சேர்வதற்கான ஒரு சூழல் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு இன்டர்வியூவது அதுல கடைசியா ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வாய்ப்புகள் நல்லா இருக்கு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதேபோல நிறைய மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு இடம் விக்கிறீங்க வச்சுக்கோங்க. ஒரு வீடு விக்கிறீங்கன்னா இந்த மாசம் அந்த இடத்த விக்கும்போது நீங்க ஏற்கனவே ஒரு 10 லட்சம் அப்படின்னு சொல்றீங்கன்னா, இந்த மாசம் நீங்க அந்த இடத்த விக்கும்போது ஒரு 11 லட்சம் சொன்னீங்கன்னா, அந்த 11 லட்சத்திற்கும் அந்த இடம் விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப கண்டிப்பா லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அது முக்கியமா இடம் வீடு சார்ந்த விஷயங்களை ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதம். ஏன்னா செவ்வா உங்க ராசியிலேயே இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு இடம் சார்ந்த விஷயங்களை பெரிய லாபத்தை கொடுக்கும். அதேபோல உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்கறனால, குடும்பஸ்தானத்துல புதன் இருக்கனால நிறைய பேருக்கு ஆவணி மாதத்துல திருமண யோகங்கள் ஏற்படக்கூடிய நேரம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க மேட்ரிமோனில உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து வச்சுன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு வரனை பார்த்து பபைனலைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள். அது மாதிரி குடும்பத்தில சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய முக்கியமான மாதம். குடும்பத்தோட வெளியில எங்கேயாவது வெளியூர் பிரயாணம் எல்லாம் பண்ணக்கூடியதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. அது மட்டுமே இல்லாம இந்த மாதம் ஒரு சேமிப்பு கணக்கு ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசியா இருக்கீங்க. இதுவரைக்கும் நான் எந்த சேமிப்பு இல்ல சார், நான் சேமிப்பு பண்ண முடியலன்னு நினைச்சா கூட இந்த மாசம் நீங்க ஒரு 100 ரூபாயோ 500 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ எப்படியோ ஆர்டியோ இல்ல எஸ்ஐபியோ
ஏதோ ஒரு மந்த்லி டெபாசிட்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணுங்க. முக்கியமா உங்களுடைய குழந்தைங்க மேல பண்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த மாசம் யோசனை பண்ணுவீங்க. அதை கண்டிப்பா உடனே ஆரம்பிச்சிருங்க. செஞ்சிட்டீங்கன்னா இது ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிய கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த ஆவணி மாதம் கண்டிப்பாக அமையும்.